அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இள வயதில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி. அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்னடா இது வயசானவங்களுக்கு தான் மூட்டு வலி, மூட்டு தேய்மானம் அப்படி இருக்குன்னு பேசிக்கிறோம். இள வயதினருக்கும் இது வருமா அப்படின்னு கேட்டால் இது நிச்சயமாக இள வயதினரில் இப்போ நிறையா காணப்படுது. என்ன அப்படின்னா, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டோடு வரும். கால் நடக்கும்போதோ இல்லை படி ஏறும்போதோ உள்ளுக்குள்ளே ஒரு கடக்கு முடக்குன்னு ஒரு சத்தம் வர்ற மாதிரி இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அதாவது 20 வயசுலேருந்து 30 வயசுக்கு உள்ளேயே இந்த பிரச்சனை நிறையா வருது. இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா காண்ட்ரோமலேசியா பெட்டல்லா அப்படிங்கன்னு இதுக்கு பேருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, முட்டியில் நம்ம முட்டிக்கு முன்பகுதியில் ஒரு சிப்பி மாதிரி இருக்கும் இல்லையா, பெட்டல்லான்னு அதுக்கு பேர். அந்த சிப்பிக்கு பின்னாடி ஒரு கார்டிலேஜ் இருக்கும். அதில் ஏற்படக்கூடிய டேமேஜ் தான் இள வயதினருக்கு வரக்கூடிய மூட்டு வலி. சரிங்க, இது எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி அதுதான் ஒரு மெயின் ரீசன். முட்டுக்கு சரியான பயிற்சி கொடுக்காமல் இருக்கிறது ஒரு மெயின் ரீசனு. நம்மளுடைய டெய்லி லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கனாலே நம்ம முட்டியோட உள்தொடை இருக்கு இல்லையா, உள்தொடை மசில் அது யூஸ் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம முன்தொடை, பின்தொடை, சைடில் இருக்க தொடை சதையை யூஸ் பண்ணுறதை விட இன்னர் தைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணுற விதம் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் டெய்லி ஆக்டிவிட்டியில். அதனால் நேச்சுரலாகவே ஏஜிங் ப்ராசஸில் விஎம்ஓ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம தொடையோட உள்பகுதி வந்து வீக் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த தொடையோட உள்பகுதி வீக்காகவும் இருந்து தொடையோட வெளிப்பகுதியில் டைட்னஸ் வந்துருச்சு அப்படின்னா இந்த காண்ட்ரோமலேசியா பெட்டல்லான்னு சொல்லி அந்த சிப்பி ஒரு இடத்துல நிற்காது, கரெக்டான ஸ்டெபிலிட்டி இருக்காது, விலகி போயிடும். அதனால தான் இந்த பிரச்சனை வருது. ஸோ ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ஒரு காரணம். அப்புறம் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸசிவ் யூஸ் ஆஃப் நீ ஜாயிண்ட், ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது, முட்டியை யூஸ் பண்ணுறது, வெயிட் ரொம்ப தூக்கக்கூடியவங்களுக்கு, இந்த விளையாடும் போது ஏற்படக்கூடிய காயம், இந்த ஏசிஎல்னு சொல்லிட்டு ஒரு லிகமெண்ட் இருக்கும் முட்டியோட முன்பகுதி, அதில் ஏற்படக்கூடிய ஒரு காயமும் இதோட அசோசியேட் ஆகி இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மசில் இம்பேலன்ஸ். நான் சொன்ன மாதிரி ஒரு பக்கம் சதை வந்து வீக்காக இருக்கும், இன்னொரு பக்கம் சதை வந்து டைட்டாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஜாயிண்டோட அலைன்மெண்ட்டு மாறும். அலைன்மெண்ட் மாறிச்சு அப்படின்னா அந்த பெட்டல்லாவோடைய பொசிஷன் வந்து தள்ளி போயிடும். இது மாறிச்சு அப்படின்னாலுமே அந்த கார்டிலேஜில் போய் உரசும். நம்ம முட்டி மடக்கி நிமித்தும் போது அந்த கார்டிலேஜில் உரச 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 பெயின் இருக்கும். எப்போ பெயின் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க பேஷண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ட்டில் இந்த கண்டிஷனில் பெயின் இருக்காது. வேறு நம்ம ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க உட்காந்துருக்கும் போதே பெயின் கூட்டுற மாதிரி இருக்கும். முட்டிக்கு உள்பகுதியில் தான் வலி இருக்கும். இதில் வந்து முட்டியோட முன்பகுதியில் வலி இருக்கும். அதுதான் டிஃப்ரென்ஸு. அதை வச்சு நம்ம டயக்னோஸ் பண்ணிடலாம் ஈஸியாக. அது அதே மாதிரி இந்த பெட்டலை அமுத்துனோம்னா வலி அதிகமாகும். இதை வச்சு நம்ம காண்ட்ரோமலேசியா பெட்டல்லாம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம செஞ்சிட முடியும். ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வேறு கொஞ்சமும் இருக்குது. இப்போ வந்து இதை எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி பிரச்சனை வந்திருக்கு, எதனால் வந்திருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து லிகமெண்ட் இன்ஜுரினால் வந்திருக்கா, இல்லை எக்ஸசிவ் ஸ்ட்ரெஸ் கொடுத்ததுனால வந்திருக்கா, இல்லை மசில் இம்பேலன்ஸ்னால வந்திருக்கா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எக்ஸசைஸ் வந்து அவங்களுக்கு டீச் பண்ணலாம். இப்போ நான் டெமான்ஸ்ட்ரேஷனில் வந்து நான் சொல்லியிருக்கேன், ஒரு சில எக்ஸசைஸ் சொல்லியிருக்கேன். அதில் என்ன சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, தொடையோட அனைத்து பகுதிகளுக்கும் உள்ள ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். முக்கியமாக நான் இப்போ அட்ரஸ் பண்ணது வந்து விஎம்ஓ ஸ்ட்ரென்தனிங்னு இன்னர் தை ஸ்ட்ரென்தனிங்கும் அவுட்டர் தை ஸ்ட்ரெச்சிங்கும் சொல்லியிருக்கேன். அது வந்து காமனான ஒரு பிரச்சனை, எல்லாருக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனை. ஈவன் என்னுடைய ரைட் லெக்லேயே அந்த பிரச்சனை இருக்குது. அதை நான் டெமான்ஸ்ட்ரேஷனில் சொல்லியிருக்கேன். நீங்கள் கவனித்து பார்த்து முதல்ல அந்த எக்ஸசைஸ் எப்படின்னு கற்றுக்கோங்க. திருப்பி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ இந்த காண்ட்ரோமலேசியா பெட்டல்லால என்ன நடக்குது, ஃபிசியோதெரப்பியில் அதை எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிறத டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிடுறேன் நான். இந்த பெட்டல்லான்னு சொல்கிறோம் இல்லையா, முட்டியில் இருக்கிற சிப்பி, அது இதுதாங்க. இது பாருங்கள், இப்படி சைட் வேஸ் வரும், அப்பர்ட் டவுன்வர்ட் இப்படியும் போகும். இதுதான் இந்த மூமெண்ட்டு. இது எப்படி நம்ம மூவ் பண்ண முடியும். இதுக்கு பேர் தான் பெட்டல்லா. இந்த காண்ட்ரோமலேசியா பெட்டல்லா, இந்த பெட்டல்லாவுக்கு பின்பகுதியில் ஒரு ஆர்டிகுலர் கார்டிலேஜ் இருக்கும். இதுக்கு பின்பகுதியில் அதில் வர டேமேஜ் தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூமெண்ட் இருக்குல்ல, இந்த மூமெண்ட்டு கரெக்டாக இருக்காது, சரியான அலைன்மெண்ட்டில் இருக்காது, தள்ளி வரும். அதுதான் பிரச்சனை. இது எப்படி ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, வெளித்தொடை இருக்கு இல்லையா, இந்த தொடை சதை இது வந்து டைட் ஆகலாம், உள்பக்க சதை வீக் ஆகலாம், இல்லை ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம். அதனால என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இப்படி முட்டி அமுத்துனோம்னா இந்த சிப்பி மேலே நோக்கி வரும். இந்த கண்டிஷனில் என்ன ஆகுதுன்னா சிப்பி வெளியே நோக்கி வரும். எனக்கு இந்த காலில் ஆக்சுவலாக பிரச்சனை இருக்கிறதுனால வெளி நோக்கி வருதுன்னு நீங்கள் கவனிக்கலாம். என்னோடய ரைட் லெக்கில் கொஞ்சம் வீக்னஸ் இருக்குது, விஎம்ஓ வீக்னஸ் இருக்குது. அதனால் இந்த சிப்பி கரெக்டாக நேராக வராமல் வெளிநோக்கி வருது. இப்போ நான் என்ன பண்ணணும், இந்த மசிலுடைய டைட்னஸை ரிலீஸ் பண்ணணும், இந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இதான் கான்செப்ட்டு. இப்போ இதை க்ளோஸ் ஆங்கிளில் 2 கால்லையும் பண்ணுறேன். நீங்கள் கவனிக்க டிஃபரன்ஸ் தெரியும் பாருங்கள்.
இது என்னுடைய லெஃப்ட் லெக்கு. கவனிங்க, இப்போ பார்த்தீங்கன்னா முட்டியை கீழ் நோக்கி அமுத்தும் போது இந்த சிப்பி மேல் நோக்கி வருது பாருங்கள். அப்போ என்னுடைய எல்லா பக்கம் மசில்ஸும் நல்லா பேலன்ஸ்டாக இருக்குது. இதுவும் சரியாக இருக்குது, இதுவும் சரியாக இருக்குது. பட் இந்த காலில் பண்ணுறேன் பாருங்கள். இந்த காலில் பண்ணும்போது கொஞ்சம் லேட்டரலாக வருது பாருங்கள். அந்த சிப்பி கொஞ்சம் ஸ்லைட்டாக வருது, ரொம்ப அதிகமாக இல்லை, ஆனால் லேட்ரல் டிவியேஷன் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, என்னுடைய இந்த மசில் இருக்கு இல்லையா, இந்த முட்டியோட உள்பகுதி மசில் வந்து வீக்காக இருக்குது, இது கொஞ்சம் டைட்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, என்னுடைய விஎம்ஓ ஸ்ட்ரென்தன் பண்ணணும், உள்தொட மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸ்ட்ரென்தன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற டைட்னஸை ரிலீஸ் பண்ணணும். இதுதான் கான்செப்ட்டு. இப்படி பண்ணோம் அப்படின்னோம்னா இதை நம்ம விடுவிச்சுக்க முடியல. இது வந்து காமனாக ஏற்படக்கூடிய பிரச்சனை. இப்போ வந்து ஆன்டீரியர் தை இருக்கு இல்லையா, அதுலேயும் வந்து டைட்னஸ் இருக்கலாம், பேக் தைலையும் டைட்னஸ் இருக்கலாம், வீக்னஸ் இருக்கலாம். இதை வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் அசஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த பக்கம் மசில் வீக்காக இருக்குது, எந்த பக்கம் மசில் டைட்டாக இருக்குது. டைட்டாக இருந்துச்சுன்னா அதோட ஃப்ளெக்சிபிலிட்டியை கூட்டணும், வீக்காக இருந்துச்சுன்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணணும். இதான் அதனுடைய பிரின்சிபல். பெயின் வந்து ஆன்டீரியர் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. முட்டி சிப்பு இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் பெயின் இருக்கும். இப்போ நம்ம அடுத்த டெமான்ஸ்ட்ரேஷன் போகலாம். ஓகே, இப்போ விஎம்ஓ ஸ்ட்ரென்தனிங் பார்க்குறோம். அது என்ன பண்ணணும்னா, காலை வெளிப்பக்கம் திருப்பிக்கிறேன். அப்படி வெளிப்பக்கம் திருப்பிட்டு அப்படியே தூக்கி இறக்குறேன். இப்படி தூக்கி இறக்குறது வந்து இந்த மசிலை ஸ்ட்ரென்தன் பண்ணும். இன்னர் தை இருக்கு இல்லையா, இந்த இன்னர் தையை ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி. முதல்ல தூக்கி தூக்கி இறக்கலாம், அடுத்து தூக்கி இப்படி இந்த பொசிஷனில் ஹோல்ட் பண்ணலாம். அப்போ இது ஸ்ட்ராங் ஆகும். இது ஒன்று. அடுத்து வந்து இந்த மாதிரி ஒரு டவல் இதை வச்சுட்டு உள்நோக்கி இப்படி ப்ரெஸ் பண்ணணும். முட்டி ரெண்டையும் உள்நோக்கி ப்ரெஸ் பண்ணணும். அப்போ இன்னர் தை வந்து ஒர்க் ஆகும். இது வந்து ரெண்டாவது மெத்தடு. மூணாவது என்ன பண்ணலாம், இப்போ முட்டிக்கு கீழே இதை வச்சுக்கிறேன், காலை வெளிப்பக்கம் திருப்பிக்கிறேன், திருப்பிட்டு கீழ் நோக்கி இப்படி அமுத்துறோம். இப்போ என்னோடய விஎம்ஓ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். என்னோடய காலை வந்து வெளிப்பக்கமாக திருப்பிட்டு நான் இப்படி கீழே ப்ரெஸ் பண்ணும்போது இந்த மசில் இன்னர் தை மசில் நல்லா ஒர்க் ஆகும். எனக்கு இந்த ஏரியா வீக்காக இருக்குன்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன். அதை மட்டும் ஸ்பெசிஃபிக்காக நான் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது வந்து 3 டைப்பு நம்ம விஎம்ஓ ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே இப்போ வந்து நம்ம வெளித்தொட இருக்கு இல்லையா, அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணுற மெத்தடு 3 பார்க்க போகிறோம். லையிங்கில், சிட்டிங்கில், ஸ்டாண்டிங்கில். லையிங்கில் இந்த மாதிரி கால் மேல் கால் போட்டுக்கோங்க. இந்த காலை இப்படி மேல் நோக்கி தூக்குங்க. இப்போ பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்ட்ரெச் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகிறதுக்கு ஃபீல் பண்ணுவீங்க. உங்களால் முடிஞ்ச ரேஞ்சுக்கு கொண்டு வந்துக்கோங்க. கொண்டு வந்து ஃபியூ செகண்ட்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு கீழே இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு 5 ரெப்பிடேஷன் பண்ணலாம். பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இருந்துச்சுன்னா இது ரிலீஸ் ஆகும். இது லையிங் பொசிஷனில். அடுத்து சிட்டிங் போகலாம். சிட்டிங்லேயே அதே மாதிரி கால் மேலே கால் போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக முதுகு வச்சுட்டு முன்னாடி பெண்ட் ஆகிறீங்க. இப்படி முன்னாடி பெண்ட் ஆகும்போது இந்த இடம் உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெச் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி கரெக்டாக வச்சுக்கிட்டு உங்களால் எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு குனிங்க. லைட்டாக மேலே தூக்கிக்கலாம். இப்படி மேலே தூக்கிட்டு குனிஞ்சிங்க அப்படின்னா இந்த இடத்துல ஸ்ட்ரெச்சிங் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதையும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்கள். ஒரு 5 ரெப்பிடேஷன். உடனே டைட்னஸ் ரிலீஸ் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. அடுத்து ஸ்டாண்டிங் போகலாம். ஸ்டாண்டிங்கில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த பக்கம் ஸ்ட்ரெச் பண்ணணுமோ அந்த காலை உள்ளே வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கோங்க. இன்னொரு காலை முன்னாடி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி ஆப்போசிட் சைடில் இந்த பக்கம் இப்படி நீங்கள் பண்ணும்போது இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகிறத நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இப்படி ஒரு சின்ன புஷ் கொடுத்துட்டு இப்படி பண்ணணும். இப்படி பண்ணும்போது இந்த இடம் ஸ்ட்ரெச் ஆகிறத ஃபீல் பண்ணுவீங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவுட்ரு தை இல்லையா, இந்த தையில் இருக்கிற டைட்னஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெத்தட். ஓகே, இப்போ இன்னர் தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான இன்னொரு மெத்தட் பாருங்கள். இப்போ நான் கீழே இருக்க காலோடைய இன்னர் தை ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேலே இருக்க காலை இப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதை தூக்கி இறக்குறேன். இப்போ என்னோட உள்தொடை, கீழே இருக்க உள்தொடை வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. இது ஒரு மெத்தடு. இதை வந்து நீங்கள் ஒரு 20 கவுண்ட்ஸ் பண்ணலாம். உங்கள் பொசிஷன் சரியாக இருக்கணும். எல்லாராலையும் இந்த பொசிஷன் அடாப்ட் பண்ண முடியாது. இந்த பொசிஷன் செய்ய முடிகிறவங்க மட்டும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ நான் ஹிப் அப்டக்டர், இந்த வெளித்தொடர் இருக்கு இல்லையா, இதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு பயிற்சி. இந்த மாதிரி சைட் லைன் பொசிஷனில் காலை ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்கி தூக்கி இறக்கலாம். இது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தூக்கி கொஞ்சம் நேரம் ஹோல்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்னுடைய பேக் தை இந்த இடத்த நான் ஸ்ட்ரென்தன் பண்ணுறேன். குப்புறப்படுத்திட்டு காலை இப்படி தூக்கி இறக்கலாம்.
இதை ஒரு 20 கவுண்ட் பண்ணலாம். இது ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் தூக்கி அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் செகண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணிவிட்டு கீழே இறக்கலாம். இது வந்து பேக் தை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான எக்ஸசைஸ். ஓகே, ஃப்ரண்ட் தைஸ் நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம். ஸ்ட்ரெயிட் லெக் ரைசிங் தான். இதை வந்து காலை தூக்கி தூக்கி இறக்குறோம். இது 20 ரெப்பிடேஷன் பண்ணலாம். அடுத்து காலை தூக்கி அப்படியே ஹோல்ட் பண்ணுறோம். ஹோல்ட் பண்ணி கொஞ்சம் செகண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணலாம். இது பண்ணும்போது கவனிக்க வேண்டியது, உங்கள் ஃபுட்டு வந்து மேலே நல்லா அப்படி கொண்டு வந்துடணும். உங்கள் பாதத்தை மேல் நோக்கி இப்படி கொண்டு வந்து இந்த இடத்துல நீங்கள் கண்ட்ராக்ஷன் ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணி பண்ணும்போது எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம நார்மலாக ஸ்ட்ரெயிட் லெக் பைக் பண்ணுறதுக்கும் இந்த கான்ட்ரா மலேசியா பண்ணுறதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் வந்து, இந்த ஃபுட்டு நல்லா மேலே தூக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடம் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த இடம் வந்து கண்ட்ராக்ட் ஆகிறத ஃபீல் பண்ணணும். ஃபீல் பண்ணி பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்ச் ஃபுட்டு இருக்கு இல்லையா, ஃபுட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆர்ச் இருக்குல்ல, இந்த ஆர்ச் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஆப்சன்ஸ் ஆஃப் ஆர்ச், அது ஃப்ளாட் ஃபுட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த அப்நார்மல் பயோமெக்கானிக்கல் வெயிட் பியரிங் அதில் வந்து இந்த இடம் அஃபெக்ட் ஆகிறதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த ஃபுட் மூமெண்ட்ஸ் நிறையா டீச் பண்ணுவோம். இப்போ வந்து இந்த மாதிரி இந்த ஆர்ச் டெவலப் பண்ணுறதுக்கான பயிற்சிகளில் இந்த மூமெண்ட் சொல்லி தருவோம். அப்புறம் இப்படி மேலே தூக்குறது, இப்படி மேலே தூக்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு கண்ட்ராக்ஷன் ஃபீல் பண்ணணும். அதாவது அபவ் நீ பிலோ நீ சரௌண்டிங் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. கம்பைன்டு அப்ரோச் பண்ணால் மட்டும்தான் இதில் ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் இப்படி மேலே தூக்கும்போது இந்த இடத்துல கண்ட்ராக்ஷன் ஃபீல் பண்ணணும். பாருங்கள் இந்த இடம். அப்புறம் இந்த மூவ்மெண்ட் பண்ணலாம். இது ஆர்ச் டெவலப் பண்ணுறதுக்கு இப்படியும் பண்ணுறது. ஃபுட் மூவ்மெண்ட்டும் சேர்த்து தான் சொல்லி தருவோம். நம்ம பண்ணும்போது ஹிப் எக்ஸசைஸ், நீ எக்ஸசைஸ், ஆங்கிள் எக்ஸசைஸ் 3 சேர்த்து தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஓகே, டெமான்ஸ்ட்ரேஷன் பார்த்துருப்பீங்க. நான் எல்லா மசில் குரூப் ஸ்ட்ரென்தனிங் அதில் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஃபுட் எக்ஸசைஸும் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு நீ ஜாயிண்ட்டை நம்ம அப்ரோச் பண்ணும்போது, நாங்கள் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி பார்க்கும்போது ஃபிசியோதெரபிஸ்ட் ஒரு கம்பைன்டு அப்ரோச் பண்ணுவோம். ஆக்சுவலாக வந்து ஹிப் ஜாயிண்டில் ஏதாவது மசில் வீக்காக இருக்கா, இடுப்பில், அதுக்கப்புறம் ஃபுட் மசில்ஸில் ஏதாவது வீக்காக இருக்கா, ஃப்ளாட் ஃபுட் இருக்கா. ஃப்ளாட் ஃபுட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெயிட் பியரிங் பயோமெக்கானிக்ஸாக மாறும். அதுலேயே வந்து உங்களுக்கு நீயோட ஸ்ட்ரெஸ் கூடும். அதுலேயும் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன மாதிரி பிரச்சனை, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் மாடிஃபை பண்ணி தான் கொடுப்போம். அதனால தான் நான் எல்லா ஸ்ட்ரென்தனிங் மெத்தட்ஸும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆனால் உங்களுக்கு சூட்டபுளான டெக்னிக் எது அப்படின்னு உங்கள் இயன்முறை மருத்துவரை நீங்கள் அப்ரோச் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா, ஃபிசியோதெரபிஸ்ட் அசஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியும் எந்த பக்கம் மசில் வந்து டைட்டாக இருக்குது, எந்த பக்கம் மசில் வந்து வீக்காக இருக்குது. அதுக்கேற்றமான எக்ஸசைஸ் தெரப்பி ப்ரோட்டோக்கால் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இதை மட்டும் பார்த்து நீங்கள் செய்கிறது வந்து அட்வைசபுளாக இருக்காது. இது வந்து எப்படி சரி பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். மோரோவர் இதை வந்து எப்படி சரி பண்ணலாங்க ஃபிசியோதெரபிஸ்ட் அப்படின்னா, எலக்ட்ரோ மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணி இப்போ ஒரு இடம் காயமாயிடுச்சு அப்படின்னா அந்த இடம் வந்து அன்ஹெல்த்தியாக இருக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக கண்டிஷன்ஸ்க்கு நம்ம கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம நொரிஷ்மெண்ட் கொடுக்குறோம். இப்போ நம்ம வீக்காக இருக்கோம்னா என்ன செய்ய போகிறோம், விட்டமின்ஸ் எடுக்கிறோம், மினரல்ஸ் எடுக்கிறோம், அந்த மாதிரி சத்துள்ள பொருட்கள் எடுக்கிறோம் இல்லையா. அதை மாதிரி அஃபெக்டட் ரீஜனுக்கே வந்து நாங்கள் எலக்ட்ரோ மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணி அந்த இடத்துக்கு பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணி அதை ஹெல்த்தியாக மாற்றுறோம். அதுதான் ஃபஸ்ட் எய்ம். இப்போ பெயினை குறைக்கிறோம். பெயின் குறைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்ட்ரென்தனிங் மெத்தட் போகிறோம். இந்த ஸ்ட்ரென்தனிங் மெத்தட் போகிறதுக்கு முன்னாடி ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பக்கம் டைட்டாக இருக்குது அப்படின்னா அந்த டைட்னஸை ரிலீஸ் பண்ணி ஸ்ட்ரெச்சிங் மூலமாக ஃப்ளெக்சிபிலிட்டியாக கூட்டுறோம். முதல்ல பெயின் ரிலீவிங் மெத்தடு, அடுத்து வந்து மொபிலிட்டி, ஃப்ளெக்சிபிலிட்டியை கூட்டுறது, ஃபைனலாக தான் வந்து ஸ்ட்ரென்தனிங். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம அப்ரோச் பண்ணோம்னா தான் இதை சரி பண்ண முடியும். முக்கியமாக இந்த இள வயதில் வர்ற இந்த மூட்டு வலி இப்போ அதிகமாகிக்கிட்டே வருது. அதை சரியான முறையில் அப்ரோச் பண்ணி எதனால் இந்த பிரச்சனை வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நிச்சயமாக இந்த இள வயதில் வரக்கூடிய கான்ட்ரா மலேசியா பெட்டலா வந்து நிச்சயமாக சரி பண்ணிக்க முடியும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெயின் வந்து அந்தளவுக்கு தெரியாது. இந்த பர்டிகுலராக இந்த கான்ட்ரா மலேசியா பெட்டலா ஏன்னா ரெஸ்ட்டில் தான் பெயின் இருக்காது. என்ன பண்ணிடுவாங்கன்னா இதை இக்னோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா பின்னாடி இது வந்து ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்கு எடுத்துகிட்டு போயிடும். அப்படி இல்லைன்னா ஸ்டெபிலிட்டி மாறுறதுனால, நீ ஸ்டெபிலிட்டி மாறுறதுனால நீங்கள் பக்கத்தில் இருக்க லிகமெண்ட் எல்லாம் இன்ஜூர் பண்ணுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். சின்ன இன்ஜுரி கூட அவங்களுக்கு லிகமெண்ட் டியர் வரைக்கும் கொண்டு போயிடும் ஸ்டெபிலிட்டி இல்லாதனால. அதனால் இதை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா, வீடியோவில் காட்டின மாதிரி அந்த முட்டியோட சிப்பி ப்ராப்பராக மேலே கீழே இறங்கி வரலை, ஒரு பக்கம் டீவியேட் ஆகுதுன்னா உடனடியாக உங்கள் எண்முறை மருத்துவரை அணுகி இதுக்குரிய சரியான எக்ஸசைஸை நீங்கள் கற்றுக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.